நம்ம பக்கம் தான் மழை பெய்யலன்னு பார்த்தா வெறும் காற்று அடிக்குன்னா 100-150 கிலோமீட்டருக்கு இந்தாண்ட வந்திருக்கிறோம். இங்கேயும் மழையே இல்லை. ரொம்ப கஷ்டமா இருக்குது போது. இந்த நான் யாரு தெரியுமா? முத்தையா முத்தையா பேரு முத்தையா பேரு மறந்து போறீங்க. முத்தையா மறந்துடாதீங்க. முத்தையா நான் யாரு தெரியுமா? இந்த மல்லிகாபுரி நாடு இருக்கு இல்லைங்களா, அந்த மல்லிகாபுரி மன்னருக்கு நான் காவல்காரனா இருக்கிறேன். காவல்காரனா இருந்தாலும் நான் மல்லிகாபுரி நாட்டில் இல்லப்போ. வசந்தமலத்தீவு வசந்தமலத்தீவுன்னு ஒரு வசந்தமலத்தீவு. அந்த வசந்தமலத்தீவு யாருக்குன்னா அவங்களுக்குதான். யாருக்கு? என் எஜமான் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்குதான் அந்த வசந்தமலத்தீவு. அதுல தோட்டக்காரனா இருக்காங்க. ரொம்ப காலமா பயிற்சிருப்பாங்க. அந்த தோட்ட வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு அந்த தீவையும் கவனிச்சுக்கிட்டு வர. அந்த தீவுல மழை இங்கதான் மழை இல்லைன்னா அந்த தீவுலயும் மழை இல்ல. என்ன பண்றது? ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசுக்கு. ஆனா அந்த மகாராஜா நல்ல மனுஷன் தான். கொஞ்சம் முன்கோபம் இருக்கும். ஏன் அவெல்லாம் நாட்டுக்கு அரசர்கள். நாமெல்லாம் யாரு? அடிமை. நாங்க அடிமை. அடிமையை பார்த்தா அரசனுக்கு கோபம் இல்லைங்களா? அதனால கோபமாதான் இருப்பாங்க. இருந்தாலும் இந்த காவல்கார வேலை பாருங்க, விடாம செய்துட்டு வரேன். ஆனா காலையில வந்த நானு இந்த தீவெல்லாம் சுத்தி பாத்துக்கின்னு அதுக்கு காவல் புரிஞ்சுக்கின்னு அந்த அங்கங்க பூச்செடி எல்லாம் வச்சிருக்குது. இதெல்லாம் நான் தான் வச்சேன். சத்தியமா நம்படா நம்ம புட்டன்னு சொல்லுடா, புட்டன்னு சொல்லு. நான் தான் வச்சேன். நான் வச்சுட்டு அதுக்கெல்லாம் தண்ணி ஊத்தி இருக்குதா, நல்லா இருக்குதா, பூச்சி அடிக்குதா அப்படின்னு பாத்துக்கின்னு வரணும். எது பூ பூத்திருக்கோம், எல்லாரும் காய் காய்ச்சிருக்கோம், இதெல்லாம் நான் தான் கவனிச்சிருக்கிறேன். ஆனா காலையில வந்து என்ன ஆரம்பமாவது எனக்கு ஒரு ஆட்சி ஒரு கொண்டாட்டி இருக்கிறான். இருக்கிறா அதானே கிடையாது, அதுதான் கிடையாது. என் வாழ்நாட்டிலேயே இருக்கு. என்னைக்கு அவ கழுத்துல 3 முடிச்சு போட்டணும், அவ கழுத்துல 3 முடிச்சு போட்டணும், அன்னைக்கே அவளுக்கு நான் அடிமை ஆயிட்டேன்னா. வெளியே சொல்லாத அழகு. ஆமாண்ணா, இந்த பத்தியா அழகுனா என் மனைவி அவ்வளவு அழகு. ஆகினால அவளை வெளியே எங்கேயும் அனுப்புறது இல்ல. ஏன்னா இங்க வந்தோம் பாருங்க, காலையில எம்மா மைனர் இருந்தாங்க. இங்க எல்லாம் இளவட்டமா இருந்தாங்க. அவங்க கண்ணு போட்டாலே என் மனைவி கட் பண்ணி போயிடுறான். அதனால அவளை வெளியே நான் காட்டுறதே இல்ல. அப்படி இருந்தும் சாப்பாடு எடுத்தாங்க. அவ வரட்டும் இன்னைக்கு. அவ வந்து அவளை என்ன பண்ற மாதிரி காலையில இருந்து ரோடு போட்டியா இருந்துனா இந்த கண்ணு அடிச்சிருக்கும். கஞ்சிரவ எட்டு வர மாட்டான். எனக்கும் அசதியா இருக்குது. சத்த படுத்துருவோம். மழை பெய்யல, காத்தா அடிக்குது. ஆகினால படுக்கணும். யாராவா யாராவா மச்சான் பேசுறா. சொல்ற மச்சான், என்ன மச்சான்? மச்சான் ஒரு பாட்டு பாடுற மச்சான், தூக்கம் வரல.
ஏய், பாட்டு பாடுறதெல்லாம் நேரம் ஐயா. நாளைக்கு காலையில வர பாடுறேன் உனக்கு. தூக்கம் வருதுடா ஐயா, தூக்கம் வருதுடா. ஐயோ, இந்த கட்டி முட்டி சழுத்துக்கு நான் என்ன அப்பா முருகா நாராயணா, நீ தாண்டாப்பா ரட்சிக்கணும். என்னையும் இந்த உலகத்தையும் நான் ரட்சிக்கணும்டாப்பா. மச்சானே மச்சானே பாத்தீங்க காலையில தோட்டத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு கஞ்சி எடுத்துருவாங்க. இன்னும் என்னதான் பண்றேன்னு தெரியல. சரி கஞ்சி எடுத்துன்னு போலான்னு வரேன். தோட்டத்துல எங்கதான் இருக்கிறான்னு தெரியல. குடிச்சிட்டு எங்க கிடக்குறானோ, எந்த நாய் நக்கின்னு கிடக்குதோ, எங்க ஊர் கிடக்குறான்னு தெரியல. ஓ மச்சான், பெட்டிக்காரண்ணா தானக்காரு பாத்தீங்களா அவரு இப்போ வந்தாரு போனாரு போய் பாரு போட்டு மேலையா மச்சான். ஏய் கிளப்பையா கிளப்பையா, எங்க போனான்னு தெரியல. பாவி சாண்ட குடிச்சவன் தூம பையன் எங்க போனது தெரியல. டேய் எங்கடா இருக்க? ஏய், என்னடா அம்மா கடமாது. ஏன் இப்படி தடி மறிக்கிறா என்ன? ஐயோ, பேய்தான் வந்து மறிக்கிறாப்புது. நான் என்ன பண்ணுவேன்? எங்க சத்தம் மட்டும் கேக்குது. எங்க இருக்கா தெரியல. டேய் கர எங்கடா இருக்க? என்னடா இது? கம்யூனிட்டி பேய், கம்யூனிட்டி பேய். இங்க எங்க வந்து ஹோ ஹோ ஹோ. இந்த பேய் பிசாசு அங்க தூக்கு போது சத்தாரி சாவறாங்க. வந்து தனியா படுக்க முடியலையா? தனியா படுக்க முடியல. சரி, இந்த பொண்ணு வரேன்னா கஞ்சி எடுத்துன்னு அவன் என்ன காலம் பின்னாடி அங்க இந்த பக்கம் பாருங்க ஆள் மட்டும் பாருப்பா ஆளுங்கலையா இந்த பக்கம் என்ன போன? முல்லை எங்கடி இருக்கிறவ? நான் இங்க இருக்கிறேன். அவன் எங்க போய் தேடுறாளோ தெரியல. இந்த பக்கம் கூட்டு பாக்கணுமா? முல்லை எங்கடி இருக்கிறவ? ஏன்னா இந்த பக்கமும் காணலன்னா எங்க தானா போயிருப்பாவ? ஐயோ பாரு, அதனாலதான் அவளை வெளியே வராதே கஞ்சி வயிறு பத்தி கேட்கலையாடா, கஞ்சி எடுத்து வாடி வேலையா அப்படின்னு ஏதோ சத்தம் கேட்டு கஞ்சி வர கஞ்சி வர கஞ்சி வர
பார்த்தேன் உன்ன மாதிரி பார்க்கலடா எப்ப என்ன கேட்டாங்க என்ன கேட்ட? என்ன கேட்டேன் ஐயா, அவ்வளவு அம்மா மதிப்பு பத்தியா ஆமா. கஞ்சி ஆண்டி அம்மா எடுத்தாங்கன்னு கேட்டேன். அதுக்கு என்ன நல்ல வார்த்தை கேட்டா பத்தியா? டேய் புருஷன்டி அது மாதிரி கேட்க கஞ்சி வர நேரமா? டேய் கஞ்சி வரத்துக்கு கேட்டா அது உன்னை என்ன பண்ணுவாரு? கஞ்சி கஞ்சி வர கஞ்சி சாப்பாடு கஞ்சி என்ன ஆரமாச்சு? இப்பதான் வர அது கஞ்சி வர என்ன ஆரமாச்சு? ஐயோ அஸ்தா என்ன அஸ்தா என்ன அஸ்தா ஐயோ 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 அஸ்தானே அஸ்தானே கஞ்சி கஞ்சி ஐயோ 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 அஸ்தானே பாவி அஸ்தானே என்னடா என்னடா சொன்னேன் பாவி என்னடா நினைச்சிருக்க நீ மேல உடம்பு அதுக்குள்ளே ஐயோ 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 என்னடா கஞ்சி வர கஞ்சி வர ஐயோ டேய் என்னடா கேக்குற ஒரு அடி இடி மாதிரி விழுந்து போச்சு அவனுக்கு. நான் தான் கஞ்சி வர நேரம் கண்ண முடியும் திருப்படா நான் தான் அடிச்சேன் ஒரு அடி அவனுக்கு எது எப்படி விழுந்து போச்சா அந்த பயம் இருக்குதா இந்த பயம் இருக்குமா? டேய் நீங்க கஞ்சி எல்லாம் கால நேரத்தோட டக்குன்னு வந்து சேரணும். அப்பதான் உன்னை வச்சுக்கணும் நான் கொடுத்தனும் பண்ணுவேன். இல்லைன்னா போய் வீட்டுக்கு உங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுவேன். ஏன்டா ஏன்டி ஐயோ எப்ப நான் கட்டல எனக்கு மூணாவது தடவை வந்து ஏன் அழற? உன்னை மூணாவது தரமா கட்டி வந்தான். மூணாவது தரமா கட்டியாந்து உனக்கு இன்னும் குறை வச்சுக்கிறேன். ஆனா இவ பாய போட்டு உள்ளதான் படுக்கிறா. பாய போட்டு உள்ள படுக்கிறா. என்னது பாரா மாமன் வந்து பக்கத்துல படுப்பா. நான் என்ன பண்றது? என்ன வயசாகி போச்சு முடியல. நான் என்ன பண்றேன்? வெளியில நாய போட்டு படுத்துக்கிறேன். சரி நாய போட்டு படுத்துக்கிறேன். இவன் அறியாது பொண்ணுங்க இவன் தாக்குற. அதனால என்ன பாய போட்டு உள்ள போடுறான். நான் முடியாத வெளியே படுத்து கிடக்குறேன். அதுதாங்க இவனுக்கு கோபம். அதனால என்ன பண்றா? ஒரு நாள் என்ன பண்றேன்னா என்ன பண்றேன் தெரியுமா? அந்த தாலியெல்லாம் போட்டாங்க. அது இது ஒரு நாள் தான் நான் நீ காட்டினேன். நீ கைட்டி வச்சுட்டு கழுத்துல நீ படுக்கும்போது கழுத்தெல்லாம் புத்து வச்சு கைட்டி வச்சுட்டு போயிட்டு காலையில மறந்துட்டா அப்படி பார்த்து நான் எழுத பாரு என் கண்ணுல போட்டு அன்னைக்கு நமக்கு லைட்டா தேவைப்பட்டு அது எடுத்து போய் ஒண்ணு இல்லைடா போட்டுதான் ஒரு 10 அதனால
இதுக்கெல்லாம் ஒரு வருஷம் சக்காத்தி எடுத்துட்டு சொன்னல ஏவா சக்காத்தி வேற கடைக்கு போறியா எந்த சக்காத்தி சக்காத்தி எல்லாம் யாரு கிடையாது உனக்கு நீதான் எனக்கு அருமையான பொண்டாட்டி நீதாண்டி எனக்கு அருமையான பொண்ணு ஒருவர் மீது ஒரு தாய் இன்னைக்கு இந்த ராஜா மகாராஜா வருவார்னு கூட கேள்விப்பட்டேன். காதுல விழுந்து யாரோ ஒருத்தன் சொன்னான். வந்தாலும் வருவாங்க அந்த மனுஷன். அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். பொல்லாத உண்டி பொல்லாத உண்டியாமா பொல்லாத மனுஷன். அந்த பெரியவர் இருக்கிறார் பாரு, அவரை கூட கொஞ்சம் நம்பலாம். அந்த சின்னவங்கிறான் பாரு, அம்மா படுபாவி 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 அவன். அதனால வந்தாலும் வருவான். உன்னை கூட பார்த்தா கூட பார்ப்பான், அடிச்சா அடிப்பான். அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். காவல் சேவல வணக்கம் சாமி, வணக்கம் சாமி, ராஜவம்சா, வணக்கம் சாமி, வணக்கம் சாமி. ஐயா கும்பரம் சாமி, கும்பரம் சாமி. எதற்காக சவால் சொல்லுங்க சாமி. நேரத்திற்கு தகுந்தால் போல் பேசுகின்றாயடா. இல்லைங்க இல்லைங்க சாமி, ஐயா வருவீங்கன்னு கேள்விப்பட்டேன். சொல்லிட்டு இருந்தேன். எதற்காக வந்திருக்கின்றேன் தெரியுமா? எதற்காக? இது உங்க இடம், உங்க தீவு. நீங்க எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம். இப்போ ஐயா வந்த காரணம், நீண்ட காலமாக புள்ள இல்லாதீங்கல்ல? ஆமாங்க. உன் பொண்டாட்டி புள்ள கொடுக்க வந்துக்கிறேன். ஏறிக்கிறாயா அப்படியே போய் புள்ள கொடுத்து வரேன். நான் இருக்கிறேன் புள்ள கொடுத்துருங்க. இப்பயே பெற்றுவா போகுது. திரும்பல என் மகளை திரும்பல நடக்கிறது வேற. சொல்லுங்க சாமி. ஏன் தவறாக நினைக்கின்றீங்க? கொண்டாடா நாட்டின் நாட்டு மகாராணிக்கு பிறந்த குழந்தை. அப்படிங்களா? மகாராஜா அதையே எவ்வளவு தூரம் எடுத்து வந்தீங்க? மகாராஜா கூப்பிடுறாருப்பா. தவறாக புரிந்து விட்டீர்கள். ஆமாம் சாமி, ஆமாம் சாமி. ஏன் உங்களிடம் ஒப்படைக்கணும் தெரியுமா? எதற்காக? குழந்தை பிறந்த நேரம் 16 ஆண்டு கால நாட்டுக்காக. ஐயோ, ஆனால் நமது நாட்டை விட்டு கடலையால் சூழப்பட்ட கருங்கடல் பற்றி. ஆமா, வசந்தமலை தீவில் 7 கடலுக்கு அப்பால இருக்குது. இது வசந்தமலை தீவு அங்கு ஒன்று இருக்குது. ஆமா, அந்த தீவு தான் இருக்குது. அந்த தீவிலே 16 வருடம் வரை வளர்த்து வர வேண்டும். சாமி நல்ல முறையில்
16 ஆண்டு காலம் முடிந்தவுடனே நாங்கள் வந்து எங்கள் குழந்தையை அப்படியே ஆகட்டும் ஐயா. ஆக்கிரதையோடு அப்படியே ஆகட்டும். என்று வரட்டு வா. ஹாய் சுவாமி, இவள் இந்த குழந்தை எப்படி நான் காவல் கொள்வார்? கெராத காயம், ஆமா புண்ண பக்கறத. வளர்ப்பு தாய். ஆமா அதனால் கப்பல் படகிலும் கப்பலிலும் நிறைய உணவு தானியங்களே ஏற்றி அனுப்புறேன். உணவு தானியமும் கறவல் மாடுகளும் தாய் உங்களுக்கு வேண்டிய ஆடை ஆபரணம் உணவு அனைத்தையும் கப்பல் ஏற்றி அனுப்புறேன். சாமி இருந்து சுகமாக குழந்தையை வளர்த்து வர வேண்டும். அதில் சிறு தேர்வேதால் அவர் நடந்தால் தண்டனைக்கு ஆளாகிடுவார். ஆகட்டும் ஐயா. உன்ன வார்த்தை சில பேர் கொண்டு அப்படியே தட்டாமல் வளர்த்து வர வேண்டும். வருகிறேன். சென்று வா. ராஜாம்சா என்ன புள்ளை இல்ல புள்ளை இல்ல புள்ளை இல்லன்னு சொல்லிட்டு இருந்தேல்ல, உங்களுக்கு நல்ல நேரம். ஐயா விட்டார், ஐயா விட்டார். நம்முடைய குழந்தைக்கு பெயர் என்ன தெரியுமா? என்ன சுவாமி? மாயாவதி. மாயாவதி. குழந்தை பேரு சொல்ல மறந்துட்டார். பாதி தூரம் போயிட்டு வந்து தாய், மாயாவதியை சீரும் சிறப்போடு ஆகட்டும் சுவாமி. மாயாவதி மாயாவதி இந்த பெண்ணு வந்திருக்கு. இந்த குழந்தைய சீரு சிறப்போடு தொட்டியில போட்டு அழகா பாலூட்டி சீராட்டி அழகா வளர்க்கணும். எப்படி வளர்க்கணும்?